Hi friends, welcome to our channel Ammi Chutney. நம்ம சேனல்ல எவ்ரி மண்டே ஹெல்தியான டயட் ரெசிபீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மில்லட்ஸ் மண்டேல வரகு தட்டு இட்லியும் அதுக்கு மேட்சிங்கான புளி சேர்க்காத ஒரு சூப்பரான குழம்பும் வைக்க போறோம். சிறுதானியங்களை நம்ம உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. அதனால நம்ம இந்த இட்லிக்கு அரிசி சேர்க்க போறதில்ல, வரகு மட்டும் சேர்த்து செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி அம்மி சட்னி சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஹெல்தியான வரகு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த இட்லி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வரகை ஊற வச்சுக்கலாம். இதுக்கு நான் அன்பாலிஷ்டு வரகு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாலிஷ்டு வரகு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4 டம்ளர் அளவுக்கு வரகரிசி வச்சுருக்கோம். அதுக்கு அதே டம்ளரால் கோபுரமாக 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்துலேயும் வரகுலேயும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா 3 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சிடலாம். 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா உளுந்தையும் வரகையும் தனித்தனியாக அரைச்சி இந்த அளவுக்கு பதமாக நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாவை ஒரு 10 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சிடலாம். இப்போது காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி பானையில் தண்ணி வச்சு அது சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம தட்டு வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி வரகு தட்டு இட்லி செய்ய போகிறோம். அதனால் சின்ன சைஸில் 2 தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம மாவு ஊற்றிடலாம். தட்டில் தான் ஊற்றணும்னு இல்லை, நம்ம நார்மல் இட்லி மாதிரியும் ஊற்றலாம். பட் தட்டு இட்லி வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாக்காக நம்ம இதை செய்கிறோம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த பிளேட்டை இட்லி தட்டு மேலே வச்சிடலாம். இட்லி வரகுல மட்டும் இல்லை, திணை இல்லைன்னா குதிரைவாளியில் கூட நம்ம செய்யலாம். இப்போது அடித்தட்டில் வச்சாச்சு. மேல் தட்டுலேயும் வைக்கிறதுக்காக இன்னும் 2 பிளேட் எடுத்து அதுலேயும் நம்ம மாவு ஊற்றிடலாம். இந்த வரகுல நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக இதை உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போது 2 தட்டுலேயும் இட்லி ஊற்றி வச்சாச்சு. இதை நம்ம மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லியை இறக்கிடலாம். இப்போது இட்லி நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இட்லி தட்டில் ஒட்டாமல் வர்றதுக்காக இட்லி மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி தட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றி வச்சோம் அப்படின்னா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போது இது மாதிரி சுற்றி கீறிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி தட்டணும் அப்படின்னா இட்லி அழகாக ஷேப்பாக வந்துடும். இது மாதிரியே 4 இட்லியும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு ஹெல்தியான வரகு தட்டு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதே மாவுலேயே நம்ம துணி இட்லியும் ஊற்றி வச்சிடலாம். இந்த வரகு இட்லி சாஃப்டாக வரணும் அப்படின்னா அளவு சரியாக இருக்கணும். நம்ம 4 டம்ளர் அளவுக்கு வரகுக்கு 1 டம்ளர் அளவுக்கு கோபுரமாக உளுந்து போட்டிருந்தோம். இந்த அளவுக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இட்லி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இட்லி சாஃப்டாக இல்லை அப்படின்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்கும். ஒன்று நம்ம யூஸ் பண்ணுற உளுந்து பழைய உளுந்தாக இருந்தது அப்படின்னா இட்லி சாஃப்டாக இருக்காது. அப்போ நம்ம உளுந்தோட அளவை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். அது மாதிரி அரைக்கும் போது கரெக்டான பதத்தில் அரைச்சிட்டோம் அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நமக்கு துணி இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வரகு யூஸ் பண்ணி இன்னும் என்னென்ன ரெசிபீஸ்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம துணியில் ஊற்றி வச்சதுனால இட்லி நல்லா சாஃப்டாகவும் அதே டைமில் நல்லா வாசமாகவும் இருக்குது. இப்போ இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வரகு இட்லி நல்லாவே சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இப்போது இந்த வரகு இட்லிக்கு மேட்சிங்கான புளி சேர்க்காத ஒரு சூப்பரான குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லா பழுத்த ஒரு நாட்டு தக்காளி எடுத்துக்கலாம். அதில் தண்ணி சேர்த்து கையால் நல்லா மசிச்சு விட்டுடலாம். இந்த குழம்புக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் இந்த தக்காளியை நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். நான் சாம்பார் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம்.
குழம்பு நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல போடுறதுக்காக 15 சின்ன வெங்காயத்தை கீறி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உரித்து வச்சுருக்கிறேன் நாட்டு பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியவும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர்றதுக்காக ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த குழம்பு கலவையை சேர்த்துடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லாவே கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொதிச்சிட்ருக்க இந்த குழம்புல அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். தேங்காய் விழுது ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக திப்பி திப்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு ரொம்ப நேரம் கொதி வர தேவையில்லை. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்து குழம்பை இறக்கிடலாம். வரகு இட்லிக்கு இந்த குழம்பு ரொம்பவே மேட்சிங்காக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். போன வாரங்களில் மில்லட்ஸ் மண்டேயில் நம்ம பார்த்த திணை அடை நல்ல ஒரு மில்லட் பிரேக்ஃபாஸ்ட், அது மாதிரி குதிரைவாலி தயிர் சாதமும் நல்ல ஒரு மில்லட் லஞ்ச். இந்த வாரம் மில்லட்ஸ் மண்டேயில் நம்ம பார்த்த வரகு இட்லி டின்னராகவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ எடுத்துக்கலாம். இந்த 3 டிஷ்ஷஸ்மே ஒரு ஃபுல் டேக்கான நல்ல ஒரு மில்லட் டயட் பிளான். இது மாதிரியே நெக்ஸ்ட் மண்டேவும் நல்ல ஒரு ஹெல்தியான மில்லட்ஸ் ரெசிபியோட நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.